Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Choco chip cookies வீட்லயே எவ்வளவு கிரன்ச்சியா செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துர்க்கேன். 5 டேபிள்ஸ்பூன் பவுடர்ட் sugar. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு பீட்டரால நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமியா வரணும். பட்டர் வந்து நான் ரூம் டெம்பரேச்சர்ல வெச்சு எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நல்லா க்ரீமியா வரணும். 1/2 கப் மைதா, ஒரு பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டீஸ்பூன் பால். அதுக்கு மேலே கலக்காதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் சாஃப்டான டவ் கிடைக்கும். இப்போ நம்ம இதில் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு. இது நான் எப்பயுமே பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு தான். அது திரும்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே ஒரு ஒயர் ஸ்டாண்ட், விசில் போடாமல் கேஸ்கெட் போடாமல் மூடி வச்சுருங்க. 15 மினிட்ஸ் போல் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து டவ்வை எடுத்தாச்சு. இதை வந்து சின்ன சின்ன பால்ஸ் ஆக்கிக்கலாம். இது போல் பால்ஸ் ஆக்கிட்டு மேலே இப்படி கையாலேயே ஃப்ளாட்டாக தட்டிடுங்க. ஒரு பிளேட்டில் பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பட்டர் இல்லைனா நெய் கூட தடவி வச்சுக்கலாம். இல்லை பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பெஸ்ட் அது. இதுக்கு மேலே நான் குக்கீஸ் வச்சிடுறேன். மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்க குக்கரில் இந்த பிளேட்டை பத்திரமா வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் மீடியம் ஹை ஃப்ளேமில். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிளேட்டை கேர்ஃபுல்லாக வெளியே எடுங்க. இந்த குக்கீஸை ஒரு ஃபோக்கால் குத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால குக்கீஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பேக்கரிஸ் அண்ட் குக்கீஸ் ஷாப்பில் கிடைக்கிற குக்கீஸ் மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம குக்கீஸ் க்ரன்ச்சியாக கிடைக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட். இப்போ இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 15 மினிட்ஸ் மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். குக்கீஸ் ரெடியான உடனே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அது லைட்டாக சாஃப்டாக தான் இருக்கும். அது ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆற விட்டதுக்கு அப்புறம் தான் அது நல்லா கிறிஸ்பி ஆகும். அவ்வளோதான், நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்யலாம். குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.